குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னவங்க வாய கடவுள் அடைச்சிட்டாரு. நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்காரு. பானுமதி வாயில யாராவது வேகாத அல்வாவை ஊட்டி விடுங்க, வாய் ஒட்டிக்கிட்டு. சரி வாங்க, எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். வாங்க பிரியாக்கா, வாங்கக்கா போலாம். அனி நீங்க முன்னாடி போங்க, நான் கூப்பிட்டு வரேன். I'm so happy, Priya. I love you so much. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? Thank you, Priya. ரவி வாங்க, பூஜைக்கு ரெடியா இருக்கும். வாங்க கிளம்பலாம். ஏ குட்டி. ஐயோ. சீதா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு உஷா. இப்போ பிரியாவுக்கு குழந்தை பிறக்க போகுதுல? ஆமா. என் குழந்தைய கொடுத்துருங்களேன், பேசாம நான் இங்க இருந்து போயிடுறேன். என்ன சீதா யோசிக்கிறீங்க? நீங்க உங்க அத்தை கிட்ட பேசுறீங்களா? முடியாது, முடியாது. எந்த உண்மையை சொல்ல முடியாது. ஏ உஷா, இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ உன் விஷயத்தை சொல்லி எல்லாரோட பாசத்திலையும் மண்ணெளி போட சொல்றியா? சீதாவை என்ன முட்டாள் நினைச்சியா? அவ ஏன் பொண்ணுடி, சுத்தமான தங்கம். என் மனசுல கஷ்டப்படுத்த மாட்டா. இல்லடிமா செல்லோ. இவங்க சொல்லலன்னா என்ன, நான் போய் சொல்றேன். இல்லடி, எங்கடி போற? இத பாரு, நான் ஒண்ணு உன் குழந்தைய பலவந்தமா எடுத்துட்டு வரல. நான் குழந்தைய குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இத பாரு, நீ குழந்தைக்காக பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஐயோ பாவம் கஷ்டப்படுறாளேன்னு நான் உன் குழந்தைய திருப்பி கொடுக்கறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீயும் உன் அம்மாவும் சக்கரவர்த்தி குடும்பத்தோட ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் பார்த்து உங்க அம்மா என்னடி சொன்னா? குழந்தை உங்ககிட்டயே இருக்கட்டும் சொன்னால. இங்க பாருடி, திருடி மாதிரி முழிக்காத. உண்மைதானே? உண்மையா பொய்யா சொல்லுடி. ஆமாங்க, என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்தி அந்தஸ்துக்கெல்லாம் நாங்க ஆசைப்படல. அப்படின்னா குழந்தைய நீயே வச்சிருந்திருக்கணும். ஏண்டி என்கிட்ட கொடுத்த? இங்க பாரு, இங்க வந்து வேலைக்காரி மாதிரி நாடகம் ஒண்ணவன் நீதானே? ஏய், வாய திறந்து சொல்லடி. நீதானே? ஆமா சொன்ன. ஏன்னா என்னால என் குழந்தை விட்டு பிரிய முடியல. ஐயோ, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். கேட்டியா சீதா? இவளுக்கு குழந்தைய வேணுமா, சக்கரவர்த்தியோட சொத்து வேணுமா? உண்மையை சொல்றேன்னு பிளாக்மெயில் பண்றா பாரு. சீதா, போயும் போய் இவ்வளவு போய் நம்புற? மானம் மரியாதை குழந்தை எல்லாத்தையும் கொடுத்துருவா. இல்ல இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் போய். நான் அந்த மாதிரி இல்ல. வாய மூடுறே. இங்க பாருமா, நீ இவளோட குழந்தைய பத்தி யோசி. குப்பை தொட்டியில இருந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைச்சிருக்குமா?